பின்னால நான் தெரியுற மாதிரி இருந்தா நல்லாதான் இருந்தது. கையில உடனே விட்டுருந்தாரு, புடிச்சாந்து கட்டிட்டு போயிட்டாரு. அது பார்த்தா அப்படியே குழந்தி போயிட்டு அங்க பில்லு மேல செடி மேல கல்லு மேல போய் வீண்டு அடிபட்டுச்சு. இன்னும் அடிபட்டுச்சான்னு இவங்க சொன்னோம். ஆண்குடியில சொன்னேன், இது மாதிரி போய் வந்தது. அது வந்து என்னன்னு தெரியல, இது மாதிரி சுத்தி இருந்தேன். ஹாஸ்பிட்டல் ஓட்டினோம். அது குழந்தி வீடு தாத்தா இருக்கு மூஞ்சி கிடைக்குது. ஆட்டோல 2-3 ஊசி போட்டாங்க. அது வந்து பசங்க வந்து போட்டுதுன்னு சொல்லிட்டு அப்புறமா ஒரு டாக்டர் வந்தாரு. ஆமா, அது போட்டுதுன்னு சொல்லிட்டு அது குளுக்கோஸ் ஏற்ற சொன்னாங்க. அங்க இன்னொருத்தர் வந்து சொன்னாரு, குளுக்கோஸ் ஏற்ற சொல்லுங்க உள்ளவே. அது போய் டாக்டர் கேட்க சொன்னாங்க. இல்லம்மா இது என்ன சீண்டிச்சா என்னமான்னாரு. எதுவும் இல்லை, எனக்கு எப்படி தெரியும், நான் கட்டி வச்சுருந்தோம். இது உடம்பு சரியில்லைன்ட்டு ஒரு மாத்திரை போட்டோம்னு சொன்னேன். மாத்திரை போட்டோம், ஆனால் வாங்கினாரு மாத்திரை. அந்த என்ன மந்திரம் சொன்னால் அதெல்லாம் ஏற்றி கொடுப்பான். இது சொல்லியிருந்தான், அதெல்லாம் போய் வாங்கி அந்த ஊற்றுருவான். அப்பயும் செட் ஆகல. அப்புறம் ஆட்டோ வச்சு ஆண்டு ஆட்டோ தான் இட்டுன்னு போய் நம்ம பசங்க 2 ஊசி போட்டு, அப்புறம் அவர் வந்து ஒரு ஊசி போட்டு இன்னைக்கு விட்டுருமா 4 போட்டியாமான்னாரு. சரி ஓட்டுன்னு வந்துட்டோம். ஆட்டோவே ஓட்டுன்னு வந்துட்டோம். அன்னைக்கு ஃபுல்லாக தண்ணி குடிக்கல. மறுநாள் அப்படியே சாயந்தரமா கொஞ்சோண்டு தண்ணி, ஒரு அரை பைட்டியில கொஞ்சமா குடிச்சுது. சரி தண்ணி குடிக்குது இல்லையா, சரியா போடும் அப்படின்னாரு. சரி இருக்கிற மாத்திரையை ஊற்றுவோம் அப்படின்னு. சாயந்தரம் போக ஏழுக்கிறது படுக்க மாட்டேங்குது. அப்படியே அது வீடு நாய் வச்சு நாய் வச்சுச்சு பார்த்துட்டு நாங்கள் அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் டெய்லி அடிச்சுட்டு இல்லைண்ணா, எனக்கு அதே ஒரு 2 நாள் ஆகுது. அவர்கிட்டே நான் அது போய் எதுக்கு ஆகுதுங்கிறேன். ஒரு 11 மணி இருக்கும் நைட்டு கத்திச்சு. அவன் என்ன சொன்னான், பால் குடிக்க மாட்டேங்குது, பால் குட்டியில ஊற்றி குடிப்பாட்டோமான்னு சொல்லிட்டு போயிட்டான். பாலி வாங்கிட்டேன். அப்புறம் தூக்கியே போட்டேன். பாடு வச்சுட்டேன். ஆனால் மேலே வெட்டிய மேலே போய் கொத்திச்சு. சரி தூக்கி நேர படுக்க கோழி போட்டு படுக்க வச்சு பால் ஒரு 6 குட்டி ஊற்றுமானா. ஒரு குட்டி பாலே ஊற்றுனேன். குடிக்கல, அப்படியே இருந்தே வச்சு வாயிலே வச்சு. அப்புறமா பார்த்தா வாயெல்லாம் அப்படியே பெரிய உடம்பு சரியில்லாம நாய் கடிச்சு உடம்பு சரியில்லாம இப்ப இதுக்கு உடம்பு உடம்புலாம் சரியில்லாம் இல்லை. இது மாதிரி தான் வீடுதான் ஆயிடுச்சு. அந்த கணிட்டினா நாய்களை கூட சண்டை போட்டு வந்து பிடிச்சினேன். அப்புறம் கட்டிட்டேன். சித்த பார்க்குறாரு, அதை ஊட்டல. அதுக்கு எப்படிங்க தெரியல. அதை பிடிச்சி அதான் ஜுரம் வந்து ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஓட்டி போய் நல்லா போச்சு. ஒரு நாள் நான் இல்லை ஊருக்கு போயிட்டு இருந்தேன். ஆனா அது உள்ளனா வெளியே அந்த மோடிய உள்ள ஏறாம ஆடல. ஆனா ஆடலையே. லதா வீடு அந்த தோவார லைன் போனாரு. அது கால வீட்டுல யாரு குடிச்சா? குழந்தை அழுது யாருக்கு
தெரிஞ்சு சாப்பிட்டவே இல்லை. எங்க அம்மா தான் ஊட்டணும் வச்சு, உங்க அம்மா ஊட்டுற மாதிரி இருந்தா வா கிளம்பி போலான்னு. எப்போ கிளம்பிச்சு கிளம்பி போட்டுருந்தேன், கிளம்பிச்சு. சரி ஃபோன் பண்ணா இம்மா நான் இப்போ எங்கம்மா வர போறேன், அவங்க அப்பா வந்தாதாம்மா கம்பெனிக்கு போயிடுறாரு. சரி நான் இங்கே வந்த சொன்னா அதை அங்கே தங்கிட்டு நாங்கள் அங்கே இருக்கும் போதுமா எங்கள் இப்போ நான் நாங்கள் இருக்கிறேன்னா இப்போ முகைக்கு நாங்கள் வந்துருவா முகைக்கிட்ட அது போன